வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையே பொருளாதார ஒத்துழைப்பு தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நம் நாட்டில் 19 வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் விரைவில் அமைக்கப்பட உள்ளன என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சென்னையில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் 1261 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 5367 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மொழித்தாளுடன் இன்று தொடங்கின. மாசி மகத்தையொட்டி கும்பகோணம் மகாமக குளத்தில் தீர்த்தவாரி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் கனடாவும் ஜனநாயக மதிப்பீடுகளில் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் கனடா பிரதமர் மார்க் கார்னேயுடன் இன்று நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அடுத்து 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். இந்தியா கனடா இடையே பொருளாதார ஒத்துழைப்பு தொடங்கியிருப்பதற்கு பிரதமர் மகிழ்ச்சி கூறியுள்ளார். இன்னும் 4 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தகம் $50 பில்லியன் எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். விரிவான பொருளாதார பங்களிப்பு ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறினார். கனடா நாட்டின் ஓய்வூதிய நிதியம் நம் நாட்டில் $100 பில்லியன் முதலீடு செய்திருப்பதாகவும் இந்தியா மீது அந்நாடு கொண்டுள்ள வலுவான நம்பகத்தன்மையின் அடையாளம் இது என்றும் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையே புதிய கண்டுபிடிப்புகளின் ஒத்துழைப்பால் உலகளாவிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். சர்வதேச சூரிய சக்தி மற்றும் உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டமைப்பில் கனடா இணைய முடிவு செய்துள்ளது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்ததோடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் சேமிப்பு சார்ந்த உச்சிமாநாட்டை முன்னெடுத்து செல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சிவில் அணுசக்தி பிரிவில் நீண்டகால யுரேனிய விநியோகத்திற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாகவும் சிறிய ரக மற்றும் மேம்பட்ட அணு உலைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்றும் என்றும் குறிப்பிட்டார். கனடா பிரதமர் மார்க் கார்னே பேசுகையில் இரு நாடுகளும் இணைந்து வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி பிரிவுகளில் வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தி புதிய நட்புறவிற்கு வழிகோலும் என்று குறிப்பிட்டார். நடப்பு கல்வியாண்டில் 19 வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் இந்தியாவில் அமைய உள்ளன என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் கல்வி சார்ந்த மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், உலகளாவிய கல்வி நிறுவனங்களுடன் இந்திய பல்கலைக்கழகங்கள் செமி கண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, அரிய கனிம வளங்கள், வேளாண்மை, நிலையான மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒருங்கிணைந்து செயலாற்றும் என்றார். இந்தியாவிற்கு கல்வி கற்பதற்காக வரவுள்ள வெளிநாட்டு மாணாக்கரை வரவேற்ற அமைச்சர், தரமான கல்வியை நோக்கமாக கொண்டு இந்தியா செயல்படுவதாக கூறினார். நம் நாட்டின் கல்வி தரத்தின் நிலை மேம்பட்டு வருவதாகவும் இளையோருக்கு அதிக அளவில் பொருளாதார வாய்ப்புகள் வழங்கப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தேசத்தின் வலிமை இளையோரிடம் உள்ளதாகவும் 65% மேற்பட்டோர் நம் நாட்டில் இளைஞர்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு நாடுகள், நாகரிகங்களுக்கிடையே அறிவுசார் பாலத்தை உருவாக்க இந்தியா விரும்புவதாக கூறிய அமைச்சர், தன் நாடுகளின் வளர்ச்சி மாதிரியாக நம் நாட்டை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். சமூகத்தின் இன்றியமையா தூண்களாக பெண்கள் திகழ்கிறார்கள் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லியில் மகளிர் மேம்பாடு திட்டங்களை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், நாகரீக வளர்ச்சியுடைய தேசத்தின் அடையாளமாக மகளிருக்கான மதிப்பும் ஆளுமையும் திகழ்கிறது என்றார். மகளிர் ஆளுமை பெறும் வகையில் சமையல் எரிவாயு திட்டம், பிரதமரின் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு நிதியுதவி உள்ளிட்ட திட்டங்களை மத்திய அரசு செயலாற்றி வருவதாக எடுத்துரைத்தார். ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கிடையே ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் மேற்காசிய பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளை இலக்காக கொண்டு ஈரான் ஏவுகணை தாக்குதலை தொடரும் நிலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை இலக்காக கொண்டு தாக்குதல்களை அதிகரித்துள்ளன. இதனிடையே குவைத்தில் ஈரான் தாக்குதலில் 3 அமெரிக்க துருப்புகள் உயிரிழந்ததற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்நிலையில் இஸ்ரேல் பெய்ரூட் மீது நடத்திய தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்தனர். குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. சைப்ரஸ் நாட்டில் உள்ள பிரிட்டன் ராணுவ தளத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தொடுத்த தாக்குதலை தொடர்ந்து நம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசு மாநிலங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது. இஸ்ரேல், ஈரான் இடையிலான பதற்ற நிலையை அடுத்து அப்பகுதிகளில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்ப பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முனைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார்.
ஈரானில் பதற்றம் நிலவுவதால் சென்னை விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு இயக்கப்படும் விமான சேவை 3வது நாளாக இன்று பாதிக்கப்பட்டுள்ளன. துபாய், அபுதாபி, ஷார்ஜா, குவைத், மஸ்கட் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல வேண்டிய 18 புறப்பாடு விமானங்கள் மற்றும் அங்கிருந்து வரும் 18 வருகை விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனை அடுத்து பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். விமான ரத்து எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பயணிகள் அந்தந்த விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு உரிய விவரங்களை அறிந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய நிதிநிலை அறிக்கை. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாடு வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் சென்னை தேனாம்பேட்டை, மயிலாப்பூர், கோட்டூர்புரம் பகுதிகளில் 1261 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5367 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார். தேனாம்பேட்டையில் 1984 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் பயனாளிகளுக்கு வீட்டிற்கான ஒதுக்கீட்டு ஆணைகளையும் வழங்கினார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மொழித்தாளுடன் இன்று தொடங்கின. மாநிலம் முழுவதும் 8,27,475 மாணாக்கர் 3,412 மையங்களில் தேர்வு எழுதினர். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தத்தம் பகுதிகளில் உள்ள தேர்வு மையங்களை இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதனிடையே இன்று நடைபெற்ற மொழித்தாள் தேர்வு குறித்து திருச்சியை சேர்ந்த பள்ளி மாணாக்கர் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில், ஷேலன் கேம்பெயின்ல படிக்கிறேன். கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நல்லாவே வந்துச்சு. டிரான்ஸ்லேஷன்ல 2 மார்க் கிராமர் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, மற்றபடி ஈஸியா இருந்துச்சு. பேருக்கு ஆட்வின் தமிழ் எழுதணும், குருவினா மட்டும் கஷ்டமா இருந்துச்சு, மற்றது எல்லாமே கொஞ்சம் மீடியமா தான் இருந்துச்சு, மொத்தமா ஈஸியா தான் இருந்துச்சு. நான் மேக்னி ஆண்ட்ரியா. இந்த ஃப்ரெஞ்ச் பேப்பர் கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ரிடக்ஷன் எஸ்ஸே மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு. வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறும் +2 தேர்வில் முறைகேடுகளை தடுக்க மாநிலம் முழுவதும் 4500க்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளன. மாசி மக பெருவிழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கும்பகோணம் மகாமக குளத்தில் தீர்த்தவாரி இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது தஞ்சை செய்தியாளர் கூறுகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெறும் மாசிமக பெருவிழாவை ஒட்டி 10க்கும் மேற்பட்ட சிவாலயங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் ரிஷப வாகனத்தில் மகாமக குளக்கரையில் எழுந்தருள தீர்த்தவாரி வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மகாமக குளக்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தும் சிறப்பு வழிபாடு நடத்தினர். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், மணிமுத்தாறு, மயிலாடுதுறை, காவிரி துலாக்கட்டம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வழிபாடுகளை மேற்கொண்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம், கொள்ளிடம், வடதிரு காவிரியில் அன்பில் சுந்தரராஜ பெருமாள் மற்றும் உத்தமர் கோவில் புருஷோத்தம பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு இன்று சேவை சாதித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பாண்டவர் மங்கலம் பகுதியில் செயல்படும் தீக்குச்சி கிடங்கில் இன்று காலை நேரிட்ட தீ விபத்தில் ஒரு தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 2 பேர் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாகனத்திலிருந்து தீக்குச்சிகளை கிடங்கிற்குள் கொண்டு சென்றபோது தீப்பிடித்ததை அடுத்து வாகனமும் தீக்கிரையானது. ஐசிசி உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையே பொருளாதார ஒத்துழைப்பு தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நம் நாட்டில் 19 வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் விரைவில் அமைக்கப்பட உள்ளன என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சென்னையில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் 1261 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 5367 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மொழித்தாளுடன் இன்று தொடங்கின. மாசி மகத்தையொட்டி கும்பகோணம் மகாமக குளத்தில் தீர்த்தவாரி இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.